திருமண தடைகளுக்காக ஒரு 3 நாட்கள் ஜெபம் வைத்து இன்று அதனுடைய ஒரு ஃபைனல் கடைசி நாள் ஒரு ஜெபம். ஸோ அதை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ எல்லா ப்ரேயரும் வைக்கும்போது என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து சரி ஏதோ கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சா, உண்மையாகவே பிரச்சனைகளோடு பெரிய பெரிய நெருக்கங்களோடு நிறைய பேர் வந்து இந்த பட்டணத்திலே தேசத்திலே இருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த பெரிய கடமை. அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை வந்து எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி சில மனிதர்களுடைய ஜெப குறிப்பை வந்து எழுதுனா வந்து பேப்பர்லாம் போதாது, அவர்கள் சொன்னால் வந்து பல மணி நேரங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ ஜெப குறிப்புகள் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் என்ன ஜெப குறிப்பு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு 2 ஜெப குறிப்பு, ஒரு 3 ஜெப குறிப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமே, உண்மை தானே? ஆனால் ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகள் இருக்கிறவர்கள் வந்து இருக்கிறார்கள். அதனால் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகாய் நடத்தினார். கடந்த 2 நாட்களும் வந்து நடந்த இந்த திருமண தடை அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் இந்த திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியம், அது இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது, இல்லை ஒரு வேலையில் ஸ்திரப்படுவது, இது எல்லாமே என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு அதற்காக பிரயாசப்பட்டாலுமே வாய்க்க பண்ணுகிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் தான் வாய்க்க பண்ணணும். ஸோ கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்கிறது. அதனால் சிலர் வந்து இதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லலை, கண்டிப்பாக முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு திருமண காரியத்திற்கு வந்து ஒருத்தருடைய முயற்சி வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லை ஆண்டவர் பார்த்துக்கட்டும், கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்துக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஆபிரகாமுக்கு வந்து தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு தேவைப்படுது. அப்போ அந்த பொண்ணு தேவைப்படும் போது, ஆண்டவரே இந்த மாதிரி என் பையனுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது, நீங்களாகவே கொண்டு வந்து நிறுத்திடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் ஜெபிக்கலை. தன்னுடைய வீட்டிலே இருக்கிற ரொம்ப முதிர்மையான ஒரு வேலைக்காரனை அழைத்து அவனுக்கு விஷயத்தை எல்லாம் சொல்லி, எப்படி பொண்ணு பார்க்கணும், எங்கேருந்து பார்க்கணும், எல்லாத்தையும் சொல்லி அவனை ஜெபம் பண்ணி, இப்போ நீ போயிட்டு வா, ஆண்டவர் உன் கூட இருப்பார் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அப்போது ஒரு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிலர் வந்து அமைதியாகவே இருப்பார்கள். கர்த்தருக்கு தெரியாதா, என் பிள்ளை வயசாச்சுன்னு தெரியாதா, என் பையனுக்கு வயசாச்சுன்னு தெரியாதா, எனக்கு தெரியாதா, ஆண்டவரே கொண்டு வருவார், ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்துவார். நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக தடைபடாது. ஆனால் முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம கண்டிப்பாக செய்யணும். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இது ஒரு வசனம். நடுகிறதுனால இல்லை, நீர் பாய்ச்சுகிறதுனால இல்லை, விளைய செய்கிற தேவனால தான் எல்லாம் ஆகும். ஆனால் பவுல் நட வேண்டிய அவசியம் உண்டு, அப்பல்லோ நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் உண்டு. வேதம் சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். பொதுவாக அந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கணும்னா, நம்முடைய சிந்தையின்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம வாசிப்போம். எல்லாரும் வந்து வாக்குத்தத்தமாக எழுதி போடும்போது ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் அதற்கு முன்பாக இருக்கிற வார்த்தைகளை நம்ம மறந்துடக்கூடாது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். அதான் எக்ஸாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் வந்து, ஆண்டவரே என்னை 10th பாஸ் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை +2 பாஸ் பண்ணுங்க, எனக்கு இத்தனை மார்க் எடுக்கணும், இத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னு வெறும் ஜெபித்தால் மட்டும் போதாது. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும், படிக்கணும். படிக்காமல் வந்து இல்லை எனக்கு ஆண்டவர் வந்து 100க்கு 100 மார்க் தருவார் அப்படின்னா ஆண்டவர் எப்படி தர முடியும்? கண்டிப்பாக அதை செய்ய முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்காகவும் நம்ம முயற்சி எடுக்கிறது அவசியமான ஒன்று. அதற்காக முயற்சி எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஊராக நம்ம எல்லா ஊர்லையும் போய் நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபோட்டோவும் பயோடேட்டாவும் பார்க்குற இடத்துல எல்லாம் அப்படி கொடுக்கணும்னு நம்ம சொல்லலை. அப்படியும் அந்த தப்பையும் நம்ம யாரும் நிறைய பேர் செஞ்சிடக்கூடாது. சிலர் அப்படி தான், எந்த இடத்துல கொடுக்கணும்னே தெரியாது. பாருங்க, நமக்கு நிறைய பேருக்கு வந்து அது அந்த பொறுமையும் இருக்காது. பாருங்க, நான் வந்து ரொம்ப பயப்படுறது எதுக்கு அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்காக தான் ரொம்ப பயப்படுவேன். வேற எல்லாம் கூட ஈஸியாக பண்ணிடுவோம். ஆனால் இந்த கல்யாணத்துக்கு யாராவது வந்து இந்த பொண்ணு நல்ல பொண்ணா, இந்த பையன் நல்ல பொண்ணா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நீங்கள் என்ன சிக்கல்ல விடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குல்ல, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது பழமொழி அப்படி கிடையாது. 1000 பேரிடத்தில் போய் சொல்லி திருமணத்தை நடத்தணும். 1000 பேரிடத்தில் போய் சொல்லி திருமணத்தை நடத்தணும்னு சொல்றத இன்னைக்கு எப்படி மாத்திட்டாங்க பாருங்களேன். 1000 பொய் சொல்லி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. சிலருக்கு வந்து திருமணம் பார்க்கும்போது பொய் நிறைய
அப்போ அந்த ஊழியத்தில் வந்து ஜெபம் பண்ணுவோம், நம்ம அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். யாராவது வந்து கேட்டால் கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பசங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சி எடுப்பது தவறல்ல. ஆனால் எல்லா பக்கமும் யாருன்னே தெரியாத நபரிடத்துல எங்கேருந்தோ ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களுடைய பயோடேட்டாவும் உங்களுடைய போட்டோவும் கொடுத்து, தெரியாத ஒரு நபர், அறியாத நபர், சிலர் அப்படி பண்ணுவாங்க. இல்லை, அது வந்து சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆபத்தாக முடிந்து விடும். இன்னொரு இதில் இருக்கிறவங்க சிலர் விசாரிக்கவே மாட்டாங்க பாருங்களேன், எந்த காரியத்தை குறித்து விசாரிக்க மாட்டாங்க. ஓவரா விசாரிக்கிறதும் தப்பு, விசாரிக்காம இருக்கிறதும் தப்பு. சிலர் வந்து ரொம்ப நோண்டுவாங்க பாருங்களேன், போட்டு அதை விசாரிக்கிறேன், இதை விசாரிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி கடைசியில் வந்து அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்ற வரைக்கும் விசாரிப்பாங்க, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்ற வரைக்கும் விசாரிப்பாங்க. அப்படியும் நம்ம விசாரித்து ஒன்றும் செய்ய போறதில்லை. ஆனா விசாரிக்காமலே ஒரு வார்த்தை கூட யாரோ ஒருத்தர் சொல்லுகிறத வச்சு, அதுவும் திருச்சபையில் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், பாஸ்டரே வந்து உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளை நல்ல பிள்ளை, பையன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அந்த பிள்ளைய குறித்து, பையனை குறித்து நீங்க விசாரிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஏன் அப்படின்னா, சில பாஸ்டர்ஸ் வந்து ஓப்பனா எதையுமே என்ன பண்ண முடியாது. அப்படி பாக்குறீங்க, உண்மையிலே சொல்ல முடியாது. இப்போ என் திருச்சபையில் ஒரு தம்பி இருக்கிறான்னு வைங்களேன், அவன் என் கூடயே இருக்கிறான், என்னோட இது பண்றான், அவனுடைய எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ ஒருத்தர் வந்து அவனை வந்து கேட்கறாங்க அப்படின்னு வைங்களேன், அப்போ நல்ல பையனா கெட்ட பையனா அப்படின்னு கேட்டா நான் என்னதான் சொல்லணும்? என்ன, உங்க பையனே ஒரு பையனை என் கூட விட்டுருக்கீங்க சிஸ்டர், இல்ல பிரதர் விட்டுருக்கீங்க. அந்த பையன் வந்து 15 வருஷமா 20 வருஷமா என் கூட இருக்கிறான், எல்லாத்துலயும் என் கூட இருக்கிறான். அவனுடைய பலவீனமும் தெரியும், அவனுடைய பலனும் தெரியும். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், பலமும் இருக்கும். அப்போ இப்ப யாராவது ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணும்போது நான் வந்து அவனுடைய பலவீனத்தை சொல்ல முடியாது இல்ல, அவனுடைய பலவீனத்தை சொன்னா அவனுக்கு ஒரு நல்ல தகப்பனா நான் இருக்க முடியாது இல்ல. உங்களுக்கு மற்றவங்களுக்கு பலன் மட்டும்தான் தெரியும், எனக்கு அது தெரியும்ன்றதுக்காக நான் எல்லாத்தையும் அதை சொல்லிட முடியாது. அப்போ சில காரியங்களை வந்து யார் உங்களுக்கு சொன்னாலும், உங்களுக்கு அந்த பிள்ளைய பார்க்கிற மனுஷன், பொண்ணை பார்க்கிற மனுஷன் நம்பிக்கைக்குரிய ஜனங்களா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்காமல் அவசரப்பட்டு பொண்ணு நல்லா இருக்குது, பையன் நல்லா இருக்குது, நல்ல சம்பாத்தியம், நல்ல வீடு இருக்குது அப்படின்னு பார்த்த உடனேயே நீங்கள் செய்வீர்களே, ஆனால் அது கூட பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சிடும். அதனால அதற்காக வீடு வீடா போய் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கெட்ட செய்தியே சொல்லுவாங்க பாருங்களேன். சில பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க, சில தம்பிங்களுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்றதுக்காக மைனஸை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் ஜெபித்து நீங்கள் கடந்து போகும்போது கண்டிப்பாக சொல்றேன், நீங்கள் கேட்கிற நபர், கர்த்தர் உங்களை கேட்க வைக்கிற நபர் கூட சரியான நபரிடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன் சொல்லுங்கள். சோ ரொம்ப அவசியமானது விசாரிக்கணும். அப்போ முயற்சியை எடுங்க. நான் நம்புகிறேன் இந்த 3 நாட்கள் ஜெபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நீங்க அதற்காக ஜெபிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஓ, இவ்வளவு சூழ்நிலை இருக்குதா, இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, அப்ப அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ளே வருமானால் நான் நம்புறேன், நீங்க ஆசைப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதனுடைய காரியங்களை கிருபையாய் வாய்க்க பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கு முதலாவதாக எதற்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே நான் வந்து சோர்ந்து போய் முயற்சி எடுக்கிறதே விட்டேன். ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய தகப்பனார், தாயார், இல்லைன்னா பிள்ளைங்க, தம்பிங்க வந்து முயற்சி எடுக்கிறத நீங்க விட்டுருக்கலாம். நிறைய வந்துச்சு பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே சரியாகல, அதனால நான் இனி விட்டுட்டேன், எனக்கு இனி முடியாது, நான் எத்தனை பேரிடத்துல போய் நிற்கிறது, நான் எத்தனை பேரிடத்துல போய் கேட்கிறது. ஒருவேளை நீங்க அப்படி சோர்ந்து போகலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் வீணடிக்க விடவே மாட்டார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய கிருபையை தருவார். நீங்கள் இன்னொரு விசை முயற்சி எடுங்கள், கர்த்தர் அதை கிருபையாய் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். எந்த காரியத்திற்கும் அப்படிதான். நம்ம வந்து ஒரு முயற்சியில நம்ம தோற்று போனோன்றதுக்காக அதை உடனே நம்ம விட்டுறக்கூடாது. சில இடத்துல இருக்கிறது அப்படிதான். சில உலகத்துல இருக்கிற மனுஷன் வந்து இதுல ரொம்ப கவனம் உள்ளவரா இருக்காங்க. ஒரு காரியத்துல அவங்க ஃபர்ஸ்ட் தோற்று போனாங்கன்னா அதுவே அவங்க என்னவா எடுத்துக்கிறாங்கன்னா மோட்டிவேஷனா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த காரியம் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு முயற்சி எடுத்து ஒரு டைம் தோற்று போயிட்டோம்னா அதோ கர்த்தருக்கு சித்தம் இல்லை போல தெரியுது, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல தெரியுது, அதுதான் நடக்கல. இல்ல முயற்சின்றது நம்ம வந்து ஜெயிக்கிற வரைக்கும் எடுத்துட்டு இருக்கணும். அதான் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல தோற்று போன உடனே நம்ம விட்டுறக்கூடாது, ஒரு இடத்துல அவமானம் வந்த உடனே விட்டுறக்கூடாது. இனி எதுவா இருக்கலாம், நீங்கள் அதில் ஜெயத்தை காண்கிற வரை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக.
இந்த ஊழியம் 2005வது வருஷத்திலே நம்ம ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஊழியம் 2005வது வருஷம் ஆரம்பிச்சு இந்த ஊழியத்தை மூடுகிறதற்காக தான் பிரச்சனை நடந்திருக்குது. எந்த இடத்துல வந்தாலும் தோல்வி பாருங்க. ஆரம்பத்துல எல்லாம் நாங்கள் சந்தித்த தோல்வி அளவே இல்லை, அத்தனை தோல்வி. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த திருச்சபையில இருந்து காலி பண்ணி இங்க வந்தோம் பாருங்க ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை. அப்படின்னா சர்ச்சை இந்த பக்கத்துல பிரிச்சாச்சு. இந்த இடத்துக்கு வர்றதற்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஒரு பக்கத்துல இரும்பு அடுக்கி வச்சிருக்கிறோம். ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இரும்புனால வேலை செய்து ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிறோம். இந்த பக்கத்தில் உள்ள சர்ச்சை பிரிச்சாச்சு. ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்குது, ஒரு பக்கம் இங்கே உள்ளது செய்தாச்சு. அந்த ஓனர்கிட்ட கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கியாச்சு. இப்போ இந்த இடத்தினுடைய உரிமையாளர் சொல்றாரு, இந்த இடத்த நான் கொடுக்க மாட்டேன்றாரு. ஒரு இக்கட்டான காலம் என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல நிறைய குடிசைகள் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து யூரின் பாஸ் பண்ற இடம். இந்த இடம் எல்லாரும் இருக்கல, இது ஒரு மறைவான இடம். இந்த இடம் ஒண்ணுதான் மறைவான இடம். மற்ற இடத்துல எல்லாம் வீடு இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நின்று அப்படியே கண்ணீர் விட்டு நான் அழுதேன். ஆண்டவரே, இந்த பட்டணத்துல உம்முடைய ஊழியத்திற்கு ஒரு இடம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் போய் வந்து 21ஆம் சங்கீதத்தை வந்து முழங்கால நின்று கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் திரும்ப அறிக்கை செய்தேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி உம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த ஜெபத்தை அழுது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படி அறிக்கை செய்து அந்த 8 மணி நேரம் ஜெபத்திற்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அசைவை நான் பார்த்தேன். திடீர்னு ஃபோன் கால் வருது, ஓகே இந்த இடத்த கொடுத்துறோம், நீங்க எடுத்துங்க அப்படின்னு வருது. அப்போ இந்த முயற்சியை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கர்த்தர் செய்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாது. இந்த ஜெபத்தில் ஒருவேளை தோற்று போய் வந்திருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அப்படிதான் யோசிச்சேன். இனி நான் முயற்சி எடுக்க மாட்டேன், என் பிள்ளைக்காக முயற்சி எடுக்க மாட்டேன், என் பையனுக்காக முயற்சி எடுக்க மாட்டேன், எனக்கு போதும் ஆயிடுச்சு, நான் ரொம்ப அவமானப்பட்டேன். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இனி நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த காலடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. இனி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. அந்த முயற்சியிலே கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஜெபிக்கலாம். அப்பா, சோர்ந்து போகாமல் இதற்கான முயற்சியை ஆண்டவரே இது முடிகிற வரைக்கும் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 3வது நாள் இந்த ஜெபத்துல ஆவியானவர் நம்மோட என்ன பேசுறார் அப்படின்னா, உன்னுடைய முயற்சியில மட்டும் நீ என்ன பண்ணிடாதன்னா சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு மேல வச்சுட்டாரா, ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரா, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க ஆண்டவரையும் விட்டுறக்கூடாது, நீங்க முயற்சி எடுக்கிறத விட்டுறவும் கூடாது. கடந்த சமீபத்திலே ஒரு இந்த நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு ஊழியக்காரர் வந்தார். அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து ஏற்கனவே போயிட்டு இருந்த அந்த சர்ச்சிலே ஒரு உடன் ஊழியராக இருந்தார். அப்போ சின்ன ஒரு வாக்குவாதத்தினாலே அந்த ஊழியர் வந்து அங்கிருந்து வெளியே துரத்தப்பட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ என்கிட்ட வந்து ரொம்ப அதை வருத்தப்பட்டு சோர்ந்து போய், அவர் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாதம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிச்சு கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த மனுஷன். ஆனா ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கிறார் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊழியத்திற்காக அவர் வந்தார். இப்போ அங்கிருந்து அவர் வெளியே வர்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப வருத்தப்படுது. என்னன்னா, ஐயோ நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்தாச்சு, ஆனாலும் ஒரு நம்பிக்கை கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அப்போ எங்கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பாஸ்டர் நீங்க சோர்ந்து போக வேண்டாம், உங்களை அழைச்சது கர்த்தர், கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க ஒரு இடத்துல ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்காக இடம் தேடுங்க. ஜனவரி மாதத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இடம் தேடினாரு. எத்தனை இடம், போற இடத்துல எல்லாம் போய் தேடுவாரு, எல்லாம் ஓகே ஆகும். சர்ச்சுக்குன்னா கொடுக்க மாட்டாங்க, மற்ற இடம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஆனா கடந்த இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் வந்து ஒரு நல்ல இடத்தை கர்த்தர் அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் தந்தார். அந்த இடத்தை போய் பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அழகா அதை செட் பண்ணியிருந்தாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையா பார்க்கறது, நீங்க தைரியமா செய்யுங்க அப்படின்னு அவர்களுக்கு ஒரு சின்ன உதவியை செய்து அவர்களுக்காக ஜெபித்து வந்தேன். இன்னைக்கு அந்த சர்ச்சில் வந்து ஒரு 10-15 பேர் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விட்டு விட வேண்டாம். ஆண்டவர் உங்க பக்கத்திலேயே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்கள்.
சில நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு சில தம்பிகளுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப சாபம் போட்டாங்க, அதெல்லாம் ஒரு வேளை நடக்கிறதுனால எனக்கு திருமணம் ஆகலையோ, இல்லைன்னா என் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி தான், எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாபம் இருக்குது, யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, இல்லை 5 பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, அதனால என்னை பின்தொடருதோ, இல்லை அப்படின்னா என் மேலே இருக்கிற தப்புனால எனக்கு இந்த மாதிரி நடக்காமல் இருக்குதோ. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடும் போது முன்னோர்களுடைய சாபங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து அணுகாது. உங்கள் பெற்றோருடைய சாபங்கள் உங்களை வந்து அணுகாது. நீங்களே உங்களை குறித்து தாழ்வாய் நினைத்தாலும் கர்த்தர் உங்களை குறித்து எப்படி தான் நினைக்கிறார்னா, மேலானதா தான் நினைக்கிறார். கர்த்தர் உயர்வாய் தான் நினைக்கிறார். உன்னை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவுகளை விட கர்த்தர் உங்களை குறித்து நினைக்கிற நினைவுகள் மேலானவைகள். அவை தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் தான் இருக்கிறது. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது வந்து முன்னோர்களுடைய சாபம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்குதா, அவங்க எல்லாம் அப்படி நடத்தினாங்களே எனக்கும் அப்படி ஆயிருமோ, இன்னைக்கு அதுக்காக தான் ஜெபிக்க போறோம். இல்லை, முன்னோர்களுடைய எந்த சாபத்தினாலையும் நீங்கள் அப்படி இருக்க போவது இல்லை. ஆமோதிக்கிறீர்களா இல்லையா? விசுவாசிக்கிறீர்களா? அதான் 45 வயதுல ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் இறந்து போனார்கள். எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு நபர். அப்போ அந்த நபருடைய வீட்டில் நான் ஜெபத்துக்கு போகும்போது அந்த சிஸ்டருக்கு ஒரே கலக்கம். என்ன கலக்கம் அப்படின்னா, இவரும் செத்துருவாரோ, இவரும் இறந்துருவாரோ, அடுத்த 2 வருஷத்துல அவருக்கு 45 வயசு தொடங்குது, எந்த ஆம்பிளையும் இந்த வீட்டில் 45 வயசுல இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மரணத்திற்கு அதிகாரி கர்த்தர். நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்குது, சாபத்தினுடைய கரத்துல, பிசாசனுடைய கரத்திலே அல்ல. நீங்க இதை அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே என்னுடைய கணவனாருடைய ஆயுசு நாட்கள் உங்க கரத்துல இருக்குது, அவருக்கு தீர்க்க ஆயுசை நீங்க தருவீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இன்றைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 50 வயதை அவர் நெருங்க போகிறார். அந்த வீட்டிலேயே அந்த மனுஷனை கர்த்தர் ஜீவனோடு சுகமாய் இன்று வரையிலும் சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், சாட்சியாய் வைத்திருக்கிறார். அதனால நான் நம்புறேன், யாருக்கு வேண்டும் என்றாலும் அந்த சாபம் தொடரலாம். ஆனா நீங்கள் அந்த சாபத்தை விசுவாசியாதிருங்கள், அந்த சாபத்தை நீங்கள் நம்பாதிருங்கள். ஆண்டவருடைய இரத்தத்திற்குள்ளே வரப்பட்ட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாபங்கள் அது ஒன்றும் இல்லாமல் போகும். சாபத்தை உங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார், ஆசீர்வாதமாக மாற பண்ணினார், ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். சிலருக்கு ரொம்ப இதை குறித்து தான் ரொம்ப பயம். அவங்களுக்கு குழந்தை பாக்கிய இல்லை, எனக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிருமோ, அவங்களுக்கு பிசினஸ் எதுவுமே வாய்க்கல, எனக்கும் வாய்க்காம போயிருமோ, அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, நான் போயிருவேனோ. நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே ஒருவேளை இருக்கலாம், ஆனா ஆண்டவரை அவர்கள் சேவிக்கிற சேவகம் வேறு, நீங்க சேவிக்கிற சேவகம் வேறு. ஆமென். அதை எங்க குடும்பத்தில் கணக்கு போட்டா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 73 பேர் இருக்காங்க. இந்த 73 பேர்ல எனக்கு வர்ற பின் சன்னதி, அடுத்த ஜெனரேஷன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணல, தண்ணி அடிக்கல. என்னுடைய ஜெனரேஷன் இருக்காங்க பாருங்க, அதுலயே 25-30 பசங்க இருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்து மொடா குடிகாரங்களா தான் இருக்காங்க என்னுடைய இது எனக்கு. ஆனா அவ்வளவு பேர்லையும் முதல்ல அந்த சாராயத்தை டேஸ்டே பார்க்காத ஒரு ஆள் யாருன்னா என்னதான் கத்தர் வச்சிருந்தாரு. அது எங்க குடும்பத்தினுடைய ஒரு சாபமாகவே இருந்தது. என்னுடைய தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா, எந்த தாத்தா வந்து சாராயம் வீட்டிலேயே வடிக்கிறவர், அவர் வடிச்சு குடும்பத்துக்கு கொடுக்குறவர், தன்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்து அவர் தண்ணி அடிக்கிறவர். எங்க அப்பா பார்த்தீங்கன்னா 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்க அப்பா ஓனர், 2 பிராண்டி ஷாப்பை அவரே வச்சு நடத்தினாரு. அவ்வளோ எங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, எங்களுடைய அத்தை வீட்டுக்காரங்க எல்லாருமே அந்த குடிகாரர்கள். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த சாபம் என் தலை மேல வராததுக்கு ஒரு காரணம், ஆண்டவரை நான் சேவித்த சேவகம் வித்தியாசமானது. ஆண்டவரை அதே எங்களுக்கு முன்பாக எங்களுடைய சித்தப்பா குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கிற 2 பசங்க, அவங்க 2 பேரும் குடிகாரங்களா இருக்காங்க. அவங்க வந்து தண்ணி அடிப்பாங்க, அவங்க அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிறது அல்ல, நம்ம கர்த்தரை சேவிக்கிறதுல தான் இருக்குது. அதனால நான் நம்புறேன், நீங்க உண்மையா உறுதியா பிடிச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் உங்களை வந்து அணுகாது. நான் நம்புகிறேன், இந்த 3 நாட்கள் ஜெபத்தோடு உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்பெஷலா எடுக்க போகிறார். ஆச்சரியமாய் அந்த திருமணம் நடக்க போகிறது. கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு ராஜாத்தினுடைய திருமணம் போல, ராஜாவினுடைய திருமணம் போல நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணம் நடக்க போகிறது. அந்த சாபத்திற்கு இனி வல்லமை இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் உயர்த்தி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். சாபத்தை எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். சொல்லுங்க, நல்ல நம்பிக்கையோட சொல்லுங்க, எஸ், என்னுடைய முன்னோர்களுடைய சாபம் என்னை தொடராது, என் குடும்பத்தினுடைய சாபம் என் பிள்ளையை தொடர்வதில்லை. நல்ல அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அறிக்கை செய்யுங்க, ஒவ்வொரு தங்கச்சிங்களும் தம்பிகளும் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா.
நான் விசேஷமானவன், நான் முற்றிலும் வித்தியாசமானவன், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. எனக்கு ஹalleluya, எனக்கு எந்த வியாதியும் இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு எந்த ஆசீர்வாத குறைவும் இல்லை. என்னுடைய குடும்பத்திலே மலடி என்கிறது இல்லை. என்னுடைய குடும்பத்திலே ஹalleluya விதவையாக்கப்படுதல் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, என்னுடைய தலை மேல இருக்கிற சாபம் கூட என் பிள்ளை மேல தொடக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட தாயார் இந்த இடத்துல வந்திருக்கலாம், தகப்பனார் இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர், என்ன மாதிரி என் பிள்ளை ஒருவேளை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் புருஷனை இழந்துருவானோ, என் பையன் மனைவியை இழந்துருவானோ, என்னென்னமோ எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரலாம். ஆனால் இப்பொழுது ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என் இயேசு ராஜாவே, என் வல்லமையுள்ள தேவனே, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குடும்ப சாபங்கள், வம்சாவளி சாபங்கள், தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் தொடராதபடி இப்பொழுது கர்த்தருடைய இரத்தத்தினுடைய மறைவு. ஹalleluya ஹalleluya. அடுத்து பாருங்க, என்னுடைய அண்ணனுடைய மகன்கள், அக்காவுடைய மகன்கள், அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் ஒண்ணுமே அவங்கள தொடவே இல்லை. அப்ப நான் நம்புறேன் அந்த சாபத்தை கர்த்தர் முறித்து போட்டார். இன்றைக்கும் இந்த ஜெபத்திலே, இந்த 3வது நாள் ஜெபத்திலே இருக்கிறவர்கள், எனக்கு ஒரு சாபமா இருக்குமோ, என் தலை மேல நிறைய சாபம் போட்டிருக்காங்க, யாரோ எனக்கு சபிச்சிருக்காங்க, எனக்கு பாட்டி சாபம் போட்டு செத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் பல குழப்பங்களில் நீங்கள் இருக்கலாம். ஆனா இதற்கு பிறகு ஆண்டவர் அந்த சாபத்தை கர்த்தர் உடைப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். அது உங்களுக்கு சேராது. ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை அப்படியே தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, இந்த திருமணம் தடையாகும் போது இல்லை காலதாமதம் ஆகும்போது சிலர் எடுக்கிற தவறான முடிவுகள் நிறைய இருக்கிறது. இந்த தவறான முடிவுகளை நம்ம செய்யக்கூடாது. அதற்காக தான் நம்ம இன்னைக்கு ஜெபித்து உங்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். ஸோ தங்கச்சிங்க எல்லாருமே பாஸ்டர் மாட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. இது முடிஞ்ச உடனே நீங்கள் ஜெபிங்கள். தம்பிங்க எல்லாம், பிரதர்ஸ் எல்லாம் எங்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்காக நான் கடைசியாக நான் ஜெபித்து உங்களுக்கு முடிக்கிறேன். நேரடியாக சந்திக்க முடியாதனால இந்த திருமணங்கள் தடையாக போகும்போது பல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான தவறான முடிவுகள் அவர்களுக்கு வந்துகிறது. தவறான முடிவு அப்படின்னு சொல்றது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தற்கொலை பண்றது அப்படி கிடையாது. அதை நான் சொல்ல வரல. வேற நிறைய தவறான முடிவுகள் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த திருமண தடைகள் வரும்போது சிலர் எடுக்கிற முதல் தவறான முடிவு என்ன அப்படின்னா, நிறைய பிடிவாதமா நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப பிடிவாதமா பிடிப்பாங்க. அப்படின்னா அவர்களுடைய தோல்விகள், அவர்களுடைய மன வருத்தங்கள், நிறைய நாட்கள் முயற்சி எடுத்து அந்த தடை மேல தடை வரும்போது அவர்களுடைய மனதிலே ஒரு பிடிவாதம் ஒன்று வரும். நான் இனி பண்ணிக்க மாட்டேன், நான் இனி யாருக்கு முன்னாடி காஃபி கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா நான் இனி எங்கேயுமே ஜெபம் பண்றதுக்கே வரமாட்டேன், என்ன விட்டுருங்க, எனக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். ஆனால் ஒன்று உங்களுக்கு ரொம்ப அன்பான ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் பிடிவாதத்தோடு எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு இறங்கணும்னா, நீங்க எப்போ இந்த பிடிவாத குணத்தை நீங்கள் விடுகிறீர்களோ அப்பதான் ஆண்டவர் உங்களுக்காக இறங்க முடியும். சிலர் இதுல ரொம்ப மோசமா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு மனசுல எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டு எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டாங்க. இல்ல, நான் முடிவு எடுத்துட்டேன், நான் இந்த முடிவை நீ மாத்த மாட்டேன், எனக்கு இதுதான் முடிவு, எனக்கு இதுதான் நிரந்தரமானது, நான் இப்படியே தான் போக போறேன், நான் இப்படியே தான் அழிய போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். ஆனா இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிறதுனாலே நீங்கள் பிடிவாதமா இருப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்யவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்யவே முடியாது. நீங்க முதல்ல எதை விட்டுறணும் அப்படின்னா, இந்த பிடிவாதத்தை நீங்க விட வேண்டும். சோ நம்பர் 1, முதலாவதாக எதற்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் காலதாமதம் ஆகிறதுனால எனக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கிறது, அந்த பிடிவாதத்தை மாத்துங்க ஆண்டவரே. அப்படி யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. ஆனா அது உங்களுக்கு இருக்கவே கூடாது. எப்போ போனாலும் நீங்க எப்படிதான் இருக்கணும்னா, மனசுக்குள்ள வேதனைகள் இருக்கலாம், பாரம் இருக்கலாம். பாஸ்டர், அது சாதாரணமானது அல்ல. அதுவும் பசங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது, ஆனா தங்கச்சிங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கும். எத்தனை பேருக்கு முன்னாடி பாஸ்டர் நான் காஃபி எடுத்துட்டு போவேன், எத்தனை பேருக்கு முன்னாடி பாஸ்டர் நான் நிற்பேன், அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அப்படி உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் வருத்தப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியான குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு இணைப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நேர்த்தியானதை தருவார். அதற்கு எங்களுடைய குடும்பமே எங்களுக்கு சாட்சி. எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு சாட்சி. எங்க வீட்லயும் அப்படிதான். இளைய சகோதரிக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப தடையா இருக்கு. அவங்க ரொம்ப கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. வர்றவங்க எல்லாம் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவாங்க, நீ ரொம்ப கருப்பா இருக்க, நீ ரொம்ப கருப்பா இருப்ப. அதே சொல்லியே அவள் எங்க அக்கா எங்க வீட்டிலேயே ரொம்ப ஜெபிக்கிறவங்க எங்க அக்கா தான்.
என்னையே ஜெபத்திற்கு அதிகமாய் வழி நடத்துறவங்க அவங்க தான். எங்க வீட்டில் வந்து நான் வந்து வராண்டால படுத்து தூங்கினாலும் நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும் எங்க வீட்டில் ஜெப சத்தம் கேட்கும். எங்க அக்கா வீட்டை விட்டு போகிற வரைக்கும் ஜெப சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எங்க அப்பா வந்து எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அடிச்சிருக்காரு, ஆனா எங்க அக்காவை மட்டும் அவர் அடிக்க மாட்டாரு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஜெபிக்கிற சத்தம் கேட்கும். அவளுக்கு தான் பாத்தீங்கன்னா மேரேஜ் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. ரொம்ப ஜெபிக்கிறவங்களுக்கு, என் வீட்டிலேயே ரொம்ப ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைக்கு. அப்போ சில நேரத்தில் வந்து நீங்கள் நினைக்கலாம், நான் ஆண்டவரோட நடக்கிறேனே, மற்றவங்கள மாதிரி இல்லையே. தப்பு பண்ணுறவங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஆயிடுது. ஆனால் நான் ஆண்டவரை நம்புறேன், எனக்கு நல்லா ஆகலையே அப்படின்ற மனசு இருக்கலாம். அப்போது எங்கள் அக்கா வந்து ஒரு காலத்தில் சோர்ந்தே போயிட்டாங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுத்து சோர்ந்தே போயிட்டாங்க. அப்படியே ரொம்ப வருத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து கிருபையாய் ஒரு குடும்பத்தை இணைச்சார் பாருங்க. இன்றைக்கு எல்லாரை காட்டிலும் கர்த்தருடைய குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறார் பாருங்களேன். ரொம்ப மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். நல்ல கணவனார், நல்ல வீடு, நல்ல நிலம், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, எல்லா செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் உங்களை பெஸ்ட்டாக வச்சிருக்காரு. இன்னொன்று, எங்கள் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபேமிலிக்கு வந்து பெண் குழந்தையே இல்லை, எல்லாருக்கும் ஆண் குழந்தை. ஆனால் அவளுக்கு ஒரே ஒருத்தி தான் பெண் குழந்தை இருக்குது. அப்போ அவங்க வீட்டில் அந்த பெண் குழந்தையினுடைய ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா எல்லாருமே அங்கே இருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவள் ஆண்டவரோட நடந்து காலதாமதம் ஆனதுனாலே இன்றைக்கு எல்லாரையும் விட கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் வாக்கு கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும். நான் நம்புகிறேன். உன்னை கர்த்தர் காலதாமதம் பண்ண வைக்கிறதற்கு, உன்னை இழக்க பண்ணுவதற்காக அல்ல. கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா நல்லபடியாய் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உன் இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் உனக்கு மேலானதையே கர்த்தர் செய்ய போறாரு. கர்த்தர் உங்களுக்கு மேலானதையே செய்ய போறாரு. அதனால உங்களுடைய நம்பிக்கையை இழந்து நீங்க வந்து அந்த பிடிவாதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மாற்றணும். நான் இனி ஜெபிக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதம் உங்களுக்குள்ள இருக்கா? கண்டிப்பா அதை மாத்திருங்க. நான் இனி இதற்காக உபவாசம் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? இந்த பிடிவாதத்தை மாத்துங்க. ஆண்டவர் வந்து இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 2, இரண்டாவதாக கவனிங்க. சிலர் வந்து இந்த தவறான முடிவுகள் அப்படின்னா, காலதாமதம் ஆகும்போது இரண்டாவது வந்து என்ன தவறான முடிவு அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் வைராக்கியமான பேச்சு சிலருக்கு இருக்கும். என்ன பேச்சுன்னா அப்படின்னா, அது நம்ம யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. அப்படின்னா வந்து ஹெட் வெயிட்டாக பேச, அப்படின்னா அந்த திமிருத்தனமாக பேசுகிறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா கொஞ்சம் அந்த ஓவரா, அதான் இன்ஃபீரியாரிட்டியை சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறது, அப்படி தானே? ஆமாம். தாழ்வு மனப்பான்மையை எப்படி காமிக்கிறதுனா, அது ஒரு பெருசா காமிக்கிறது. அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா அப்படி வந்து ஒரு திமிரு பேச்சு அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஒரு கோபம் அது எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. இந்த கோபத்தினுடைய காரணம் எங்க அப்படின்னா, அவர்கள் நினைக்கிற காரியம் நடக்கலன்னு உடனே, காலதாமதம் ஆன உடனே இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே அந்த பேச்சு வரும். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படி இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. இல்ல நீங்கள் அதை மாத்தணும். நீங்க எதுக்காக உங்க குணத்தை மாத்தணும்? ஒரு காரியம் நடக்கலைன்றதுக்காக நீங்க உங்க குணத்தை மாத்திரலாமா? நீங்க நல்ல பிள்ளைங்க தானே, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, நீங்க அப்படி பேசுறவங்க இல்ல தானே, அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயில வராது தானே. அப்படி தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே தடையை உண்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். அவங்கள வந்து அந்த பையன் வந்து பொண்ணோட ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, சரிப்பா பேசலாம். இன்னைக்கு காலத்துல எல்லாம் பையன் பொண்ணு எல்லாம் பேசுறது வந்து சகஜமாயிருச்சு. திருமணமான மாக போற பிள்ளை இடத்துல ஃபர்ஸ்டே பசங்க பேசிடுறாங்க, பிள்ளைங்களும் அந்த மாதிரி பேசிடுறாங்க. பேசும்போது என்ன பண்றதுன்னா, அவன்கிட்ட பேசும்போது என்ன, எப்படி, என்ன சங்கதி, என்ன விஷயம், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் எனக்கு இது கிடையாது, அதெல்லாம் கிடையாது, என்னது இது, அப்படியே நான் சொல்றேன், அப்படியே ஸ்லாங்ல அப்படியே பேசுவாங்க பாருங்க. வந்து நின்று நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்போ உங்க மேல எப்படி ஒரு ஒப்பீனியன் வரும் அவங்களுக்கு? ஒரு பையனுக்கு எப்படி வரும், ஒரு பொண்ணுக்கு எப்படி வரும்? ஏங்க நீங்க வந்து கரெக்டாக போவேன் அப்படின்னு, நீங்க கரெக்டா ஊழியெல்லாம் செய்வேன் செய்வேன். அப்போ அதுல ஒரு ஈடுபாடே காமிக்காம ஏற்கனவே நடந்த வெறுப்பை இப்ப சொல்றது. யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள வந்து மனசை வருத்தப்படுத்திடுவாங்க. கவனிங்க, ஒருத்தர் மனசை வருத்தப்படுத்திட்டாங்கன்றதுக்காக இன்னொருத்தரையும் நம்ம அப்படி நினைக்க கூடாது. அதான் சிலர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள போன் ரொம்ப கோவப்படுற மாதிரி வந்துச்சுன்னா, அடுத்து பேசுறவங்கள்ட்ட கேட்பாங்க, என்ன சரி ஓகே ரைட்னு பேசுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினவர் என்ன பண்ணிப்பாரு, அப்ப இவர் நினைச்சிருப்பாரு, என்னாச்சு இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன தெரியல, எல்லா டைம் நல்லா பேசுவான், இப்ப என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. அவருக்கு தெரியாது. அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கேரக்டரை மாத்திரும்.
அப்போ அந்த தாமதம் ஆகிறதுனால ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்க கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இவனும் அப்படிதான் இருப்பான், அவனும் அப்படிதான் இருப்பா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்குள்ள வரலாம். அதற்காக நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணலாம். நான் சொல்றேன், ஒரு ஆம்பளையால் அப்படி நடந்ததுனால, இல்லைன்னா ஒரு பொம்பளையால் அப்படி நடந்ததுனால ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளையாலும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லா பொம்பளை ஆட்களும் வந்து கெட்டவங்களும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன நிறைய பேருக்கு ஆமே, நான் தப்பா பேசுறேன்னா? ஹலோ, நீங்க அப்படி கேரக்டரை மாத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கான்றதுக்காக எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு எப்படி நீங்க நினைக்கலாம்? நிறைய பிள்ளைகளுக்கு அப்படிதான். அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு தகப்பனார் வந்து ஒரு சரியில்லாதவராக இருப்பாரா, உடனே பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு தெரியுமா, மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எங்க அப்பாவே இப்படி, எங்க அப்பாவே இப்படி, இந்த ஆம்பளைங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சு. அதே மாதிரி சகோதரர்களுக்கு யாராவது தன்னுடைய வீட்டில் இருக்கிற அம்மா வந்து அப்பாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவார்னா, பா எங்க அப்பா ஒரு கொடுமைக்காரியோட வாழ்றாரு, இந்த பெண்களே அப்படிதான், எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிடக்கூடாதா, பண்ணிட்ட வேலை வாங்கி கொண்டுருவாங்கடா, நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்ற மாதிரி. இல்லவே இல்லை, அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே வேண்டவே வேண்டாம். எல்லார் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆமேனே, நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. இல்லை எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உங்களுடைய மனசு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த பேச்சை நீங்கள் வந்து உங்களுடைய காலதாமதம் வந்து உங்களை ரஃப் ஆக்கிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, காலதாமதம் வந்து உங்களை கடினமான மனிதர்களா மாற்றிடக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் மறக்க மாட்டீங்கல்ல? மறக்க மாட்டீங்களா தானே? காலதாமதம் உங்களுக்கு கடினமான மனிதர்களா என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. எனக்கு தெரியும், அந்த வயசை தாண்டி இது பண்ணோன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் ரஃப் ஆயிடுறாங்க. எல்லாத்துக்குமே கல்யாணத்துக்கு போக சொன்னால் அதுக்கு ஒரு திட்டு, வர சொன்னால் அது ஒரு திட்டு, அது ஒரு ஏச்சு, அது ஒரு பேச்சு, முகமே மாறி அந்த தன்னுடைய தாழ்வை வந்து மேன்மையாக காமிச்சு, ஆண்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்கள் பிள்ளைகளை விட்டு மாறுவதாக. நீங்களாகவே இருங்கள். சுத்தமாமே நீ உங்கள் கேரக்டரை யாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோமா அதுக்காக? ஆண்டவரே, எனக்கு காலதாமதம் ஆகும்போது, இல்லைனால் ஒரு மனிதர்கள் என்னிடத்துல தவறாக பேசும்போது, நடக்கும்போது, நான் வந்து அதே நினைவோட உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் பாத்திரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். அப்படி ஒருவேளை யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை, என் பிள்ளை அப்படிதான் இருக்குது, என் பையன் அப்படிதான் இருக்கான், இல்லைன்னா இந்த ஜெபத்தில் கலந்து தங்கச்சியோ தம்பியோ நான் அப்படிதான் இருக்கிறேன்னு சொன்னா தயவு செய்து உங்களுக்காக ஜெபிங்களா. அப்பா இல்லை, நான் எதுக்கு ஆண்டவரே அப்படி ரஃபா மாறணும்? இல்லை ஆண்டவரே, நான் மெதுவாய் நான் பேசுவேன். ஆண்டவரே, இனி அப்படி பேச மாட்டேன். ஆண்டவரே, இனி அப்படி கடினமான உத்தரவை நான் சொல்ல மாட்டேன். அப்பா ஸ்தோத்திரம், எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு என் மனசுல அந்த எண்ணத்தை நான் இப்பொழுது எடுத்து போடுறேன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே, நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே. எல்லாரும் தப்பானவங்களா இருப்பாங்க, எல்லாரும் தப்பானவங்களா பேசுவாங்க. இப்படிப்பட்ட எண்ணம் என்னிடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாகப்பா, இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ இதற்காக ஜெபிங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஃபாரினுக்காக, அவர் ரட்சிக்கப்பட்டவர் அல்ல, ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம், ஆனால் சர்ச்சு இங்கே இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தர் தான். அவர் வந்தார், வந்து என்ன பண்ண, அவர் கணவன் மனைவி 2 பேருமே வந்தாங்க. 2 பேரும் வந்து, ஐயா இவர் வந்து ஃபாரின் போறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இவரை நான் ஃபாரினுக்கு அனுப்புறோம், அங்கே போய் ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டாருன்னா இங்கே கடன் முடிஞ்சு ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்துடட்டும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்றாங்க. உடனே சரி, நான் வந்த உடனே ஒரு ஜெபித்து நான் அனுப்பிட்டேன். சரி ஜெபம் பண்ணி நீங்க போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, பைபிள் வாசிங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன மனிதனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 30 நாளைக்குள்ள வெளிநாட்டுல இருந்து திரும்ப வந்துட்டார். ஏற்கனவே கடனை சீக்கணும்ன்றதுதான் கடன் வாங்கிட்டு போனாரு, இப்போ 30 நாளைக்குள்ள திரும்பி வந்துட்டாரு. இங்க வந்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன பிரதர் திடீர்னு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல நான் போக மாட்டேன், இல்ல நான் அங்க போகல. ஏன்? அங்க சாப்பாடு ஒத்துக்கலையா, அங்க கிளைமேட் ஒத்துக்கலையா, அங்க வேலை செய்யற இடம் ஒத்துக்கலையான்னு கேட்டா எல்லாமே நல்லா இருக்குது. அப்ப அந்த சிஸ்டர் வந்து அழுதுட்டே சொல்றாங்க, பாஸ்டர் அங்க இவரு கூட வேலை பார்க்குற ஏதோ ஒரு மனுஷன் வந்து அவருடைய மனைவியை விட்டுட்டு அவர் வெளியூர் வந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி தவறாக நடந்தாங்க அப்படின்னு இவர்கிட்ட பேசியிருக்காங்க. இவர்கிட்ட பேசின அடுத்த நிமிஷத்துல நான் தவறா நடந்துருவேனோன்னு நினைச்சிட்டு என் மேல பயப்பட்டு வந்துட்டார் அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் போன வாரம் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னு அவர் சொப்பனமா சொல்றாரு. நிறைய சொப்பனம் பார்த்தேன், இப்படி சொப்பனம் பார்த்தேன், அதனால கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாரு. என்னன்னா தன்னுடைய மனைவியை குறித்து ஒரு செய்தி, தவறான செய்தியை தன்னுடைய மனசுல நினைச்சனால அந்த சொப்பனம் வருது, இல்லைன்னா அந்த சொப்பனம் வராது. அப்போ ஒரு நபருடைய வீட்டுல இந்த சந்தேகம் என்கிற ஒன்று சில குடும்பத்துல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கூட படிக்கிறவங்களோ அவங்க கூட வேலை செய்யறவங்களோ யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தனால எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது? சொல்லுங்க எல்லாருமே சத்தமா. நினைச்சிடவே முடியாது, ஆண்டவருடைய பிள்ளைகளே நினைச்சிடவே முடியாது. இந்த மேக்கப் பண்றவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது,
மேக்கப் பண்ணாதவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. புரிஞ்சா அவங்களுக்கு? என்ன புரிஞ்சு சிலர் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ ஓவரா யாராவது ஒருத்தர் பயங்கரமான மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க கெட்டவங்கன்றது நிறைய பேர் மனசுல வந்துடும். அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. சிலர் வந்து ஒண்ணுமே தெரியாது, அப்படியே அவ்வளோ எதுவுமே, ஆனா அவங்க நல்லவங்க நம்ம நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, நம்முடைய பார்வையின் படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ பேர் நல்லவர்களா இருப்பார்கள். அதனால உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்றதுக்காக எல்லாரையும் கெட்டவங்களா பார்க்குற எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. அதனால எல்லாரையும் நல்லவங்களாகவும் நீங்க பாத்திர வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நல்லவர்களாக பாருங்கள், ஆனா கவனமாய். ஒருவேளை அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிகிறதா உங்களுக்கு? அதனால உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு தோல்வி எல்லாரையும் கெட்டவர்களாய், நான் சொல்றேன், உங்க அம்மாவுக்கு அப்படி அமைஞ்சிருக்கலாம் சிஸ்டர், இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு அப்படி அமைஞ்சிருக்கலாம் பிரதர். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைப்பாருன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆமேன். அதனால ஆமேன் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உங்க அம்மா மாதிரி நீங்க எனக்கு அமைஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை, நல்லதா அமையும். எங்க அப்பா மாதிரி அமைஞ்சிருமோ, இல்லை, நல்லதா அமையும். அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட கேரக்டர்ல அமைஞ்சாலும் உங்க அம்மா இப்படி இருந்திருந்தா அந்த மனுஷனை மாத்தி இருக்கலாம், உங்க அப்பா இப்படி இருந்திருந்தா உங்க அம்மா மாத்தி இருக்கலாம்னு உங்க மனசுல ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஈஸியா கட்டி எழுப்பிடலாம். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? நீங்க அதுல வெற்றி பெறுங்க, நீங்க அதை அழகா கையாளுங்க. அதுக்கு தானே ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இந்த தவறான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. நம்பர் 3, அடுத்ததாக ஒரு முக்கியமானது, சிலருக்கு காலதாமதம் ஆகும்போது அடுத்து எடுக்கிற ஒரு பெரிய முடிவு என்ன அப்படின்னா, பேசாம நான் லவ் பண்ணிடுறேன், பேசாம எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வர்றவங்க எல்லாம் தடுத்து போடுறது. அதனால வேலை ஸ்தலத்தில் ஒரு பையன் இருக்கான், வேலை ஸ்தலத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, இங்கே படித்த பொண்ணு இருக்குது, என் கூட படித்தவங்க இருக்காங்க, அப்போ அவங்கள்ட்ட பேசலாமா, இவங்கள்ட்ட பேசலாமா, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஸோ யாராவது ஒருத்தர் ஒருவேளை அப்படி இல்லை, பொதுவாக வந்து சிலருக்குள்ள இந்த எண்ணம் வந்துடுது. நான் இப்போ அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, அம்மா நீ பேசாமல் லவ் பண்ணி தொலைஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னுவாங்கல்ல, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, காலதாமதம் ஆகிறது என்கிறதற்காக நீங்களா போய் உங்களுக்குள்ள ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடாதீங்க. நான் இவங்களை நேசிக்கிறேன், இவங்கள்ட்ட பேசலாம், இவங்கள்ட்ட பழகிடலாம், இவங்க கிடைச்சா நல்லா இருக்கும். இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதை நான் நம்புகிறேன். பாவம் செய்த அல்ல, நீங்க பரிசுத்தமா இருந்தாலே கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக அதற்காக நீங்க வந்து ஒரு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சுதான் உங்க வாழ்க்கையை கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுல ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு காலதாமதம் ஆகுறதுன்றதுக்காக நான் யார்கிட்டையும் வாலண்டியரா போய் என்ன பண்ண மாட்டேன். அப்படி யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட எண்ணத்தோட ஒருவேளை ஆரம்பிச்சிருங்கன்னா தயவு செய்து வேண்டாம். அது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற அவசரத்துக்கு நீங்க எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருவீங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆண்டவர் உங்களை காலதாமதம் பண்றாருன்னா அதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். இத்தனை வருஷம் இருந்தாச்சு, இத்தனை மாதம் இருந்தாச்சு, ஆண்டவர் இன்னும் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஸோ நானா எனக்கு காலதாமதம் ஆகிறதற்காக நானா ஒரு வழியை என்ன பண்ண மாட்டேன்னா தெரிந்தெடுக்க மாட்டேன். நல்லா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கல்யாண வாழ்க்கை மட்டும் கிடையாது, எந்த வாழ்க்கையா இருந்தாலும் தாமதம் பண்ணும். கர்த்தரே உன்னை தாமதம் பண்றாருன்னா நம்ம வெயிட் தான் பண்ணணுமே தவிர குறுக்கு வழியை கண்டிப்பா தேடவே கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, குறுக்கு வழி ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. நல்லா சத்தமா சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, குறுக்கு வழி ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. குறுக்கு வழி ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. குறுக்கு வழியா போகவே கூடாது. ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் எப்படி தான் போயிருக்காங்கன்னா நேர் வழியாய். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த குறுக்கு வழி என்கிற ஒன்று வரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குறுக்கு வழி அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு உயர்வு ஒன்று இருக்குது. இன்னொன்னு போத்திபாருடைய மனைவியின் இடத்துல தவறு செய்து ஒரு உயர்வு இருக்குது. 2 உயர்வு எனக்கு முன்னாடி இருக்குது. ஒன்னு ஷார்ட்கட்டு, இன்னொன்னு கஷ்டப்பட்டு தான் அவன் போய் எடுக்கணும். நான் சொல்றேன், யோசேப்பு எதை தெரிந்து கொண்டார்? பரவாயில்ல, கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் வந்து குறுக்கு வழியை தெரிந்து கொள்ள மாட்டேன், அசுத்தத்தை தெரிந்து கொள்ள மாட்டேன், பாவத்தை தெரிந்து கொள்ள மாட்டேன். அப்படி எடுத்ததுனால இவனுடைய உயர்வு சாகர வரைக்கும் நீடிச்சு. ஆனா போத்திபாருடைய மனைவியினிடத்தில் தவறு செய்த அந்த ஷார்ட்கட்டை நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போத்திபாரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப போத்திபார் இருக்கிற இடத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒருவேளை யோசேப்பு நினைச்சிருந்தானா நான் நம்புறேன் அவனுடைய உயர்வு பாதியிலே அழிஞ்சு போயிருக்கும். அதனால பரிசுத்த குலைச்சலாய் ஒன்றை நம்ம வந்து செஞ்சு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கேட்கல. நீங்க சும்மா இருந்தா கூட இருங்க, அதுக்காக 5 வருஷம் தள்ளி போனா கூட பரவாயில்ல. உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றிலே செயல்பட்டு உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பா டேஞ்சர்ல தான் போய்விடும். அது கண்டிப்பா அது டேஞ்சரா தான் இருக்கும். நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அதுக்கு 2 வருஷம் தாமதமானா கூட பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டா கர்த்தர் செய்வார்.
ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க. நான் வந்து காலதாமதம் ஆகிறதுனால எதையாவது ஒரு தவறை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செஞ்சிடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அவசரப்படுறதுனால நான் அப்படி செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துடவே கூடாதப்பா, கூடாதப்பா. நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காலதாமதம் ஆகும்போது நம்ம எடுக்கிற அடுத்த தவறான முடிவு என்ன அப்படின்னா வெளியூருக்கு ஓடி போகிறது. எது கேட்கல? நிறைய வீட்டில் பிள்ளைங்க எதுக்கு தான் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னா நான் வெளியே போயிடுறேன், நான் வெளியூர் போகிறேன். திருமணம் நடக்கிறதுக்கு தாமதம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை தான் வரும்? நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். இப்போ கூட நிறைய பிள்ளைங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அப்பாட்ட பார்த்து எனக்கு வெளியூரில் ஒரு வேலை கிடைக்குது, நான் அங்கே போயிடுறேன், அங்கே போய் செட்டில் ஆகிறேன், நீங்கள் மெதுவாக பாருங்கள், அதுக்கப்புறம் நான். உங்கள் மனசுக்குள்ளே யாருக்கிட்ட இருக்கா யாருக்காவது பேசாமல் வெளியே போய் நிம்மதியாக இருக்கலான்னு தோணுது அப்படின்னு? இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. இது வந்து அந்த அளவுக்கு திருமணம் தாமதம் ஆகிறது என்கிறதற்காக தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என் வீட்டை விட்டு நான் வெளியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. அது ஏற்கனவே இருக்கிறதை விட பல தூரம் காலதாமதமாக உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்க ஒர்க் பண்ணக்கு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, தாராளமா நீங்க வேலை செய்யுங்க, ஏதோ ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுங்க. ஆனா திருமணம் எனக்கு தடையா இருக்குன்றதுக்காக வெளியூர் மட்டும் நீங்க போயிடாதீங்க. நீங்க இருங்க, ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் அதுக்கான வழிகளை திறப்பார். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. சிலர் ஏன் அந்த மாதிரி வெளியூருக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா சொந்தக்காரங்க கேட்பாங்க, உற்றம் பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க, இன்னும் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? இதனால நிறைய பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போறதை நிப்பாட்டிட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு போறதை நிப்பாட்டிட்டாங்க, பர்த்டே எல்லாத்துக்கும் நிப்பாட்டிட்டாங்க. யாராவது கேட்டா என்ன, ஆமா ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன? யா உலகத்தில் இருக்கிற நமக்கு மட்டுமா அப்படி இருக்குது? எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மை நாமே குறைச்சாதான் குறைவே தவிர இன்னொருத்தர் நம்மளை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இடமே கொடுக்கூடாது. நீங்க அதை தப்பா நினைக்கிறீங்க, நீங்க அதை அப்படி தப்பா எடுக்கிறீங்க. அப்படியெல்லாம் எடுக்கவே வேண்டாம். உலகம் அப்படிதான். சிலர் வந்து குழந்தை பிறந்திருக்கும் பாருங்களேன், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், உடனே குழந்தைய அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து குழந்தை பிறக்கும்போது பாசமாட்ட போட்ட ஒரு ரூல்ஸே என்ன அப்படின்னா, சர்ச்சில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க கையில எல்லாம் குழந்தைய கொண்டு போய் கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் அவங்க கையில வாலண்டியரா நீ கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்து, சிஸ்டர் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, குழந்தைய கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு. நாங்கள் வந்து அதற்கு பிறகு ஒரு 2-3 குடும்பத்தில் மட்டும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து நானே போய் என்னுடைய பிள்ளைகளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு 15 நிமிஷம் என் குழந்தைகளை விளையாட வச்சு அப்போ ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பிள்ளைங்க இந்த வீட்டில் விளையாடுறாங்க, நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம், அடுத்த டைம் இவங்க குழந்தைங்க இந்த வீட்டில் விளையாடுறோம், நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3-4 ஃபேமிலிக்கு இன்றைக்கு கத்தர் குழந்தையை கொடுத்து கத்தர் ஆச்சரியமாக அவங்களை நடத்தி வர்றாரு. அப்போ சிலர் அப்படி இருக்கிறாங்க, அதுக்காக மனசு உடஞ்சு போய் இவங்க எனக்கு கையில் குழந்தை தரல என்ன அப்படி நினைப்பாங்களோ. இன்னொருத்தர் உங்களை தாழ்த்த முடியாது, நீங்களே உங்களை தாழ்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. நீங்க எதுல ஆண்டவர், நீங்க அவங்களுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிட்றீங்களா, எங்களை அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போடுறீங்களா? கத்தர் உங்களுக்கு கொடுத்த பலத்தினால உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாய் வாழுகிறீர்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் குறைந்து போகிறதுக்கு நீங்க ஏன் குறைஞ்சு போகணும்னு கேட்கிறேன். அப்படியெல்லாம் வேண்டியதே இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும், ஆண்டவர் அந்த பாதையில் உங்களை நடத்துறாரு. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொருத்தர் உங்களை நெகட்டிவா பேசுறத நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தா போதும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளாம இருந்தா போதும், நீங்க வெற்றி அடைஞ்சிருங்க. இன்னொருத்தர் உங்களை நெகட்டிவா பேசுறத நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இதுக்கே மந்திரிக்கப்பட்டு நிறைய பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க. அது பிசாசே அவங்க மந்திரிச்சு விடுறாங்க. யார் தெரியுமா? இவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இவங்க வந்து இருதயத்தை வந்து உடைச்சிட்டு போறவங்க. அழகா வந்து ஒரு 2 நிமிஷம் பேசி அப்படியே நல்லா இருந்த ஒரு தங்கச்சியை, நல்லா இருந்த ஒரு தம்பியை அப்படியே உடைச்சிட்டு போயிடுவாங்க பாருங்க. அப்படியே நம்ம இருதயம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிடும். சிலர் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிட்டாங்கனாலே நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்மளை அவங்க பார்த்துட்டாங்களே நம்ம முடிஞ்சிட்டோம், ஐயோ ஏன் தான் இவங்க மூஞ்செல்லாம் முடிஞ்சு. சிலர் அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்குது, அவங்களுக்கு என்ன, நான் நொடிய வைக்கிற ஆவி, நம்முடைய இருதயத்தை ஒடுக்கிற ஆவி, நம்மை கஷ்டப்படுத்துகிற ஆவி. இந்த ஆவி உள்ளவங்களுக்கு நீங்க ஒரு நாளும் கீழ்ப்படியக்கூடாது, அது உங்களை சேதப்படுத்தவே கூடாது. அவங்க முன்னாடி நீங்க எப்படி நிக்கணும்னா தைரியமாய், கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், வெட்கப்படுத்தின அவர்களுக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கை மிகவும் சீராய் கர்த்தர் அமைச்சு தருவார். ஆமென் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த தவறை நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த எனக்கு தடையாகிறது என்கிறதற்காக நீங்கள் வந்து ஆண்டவரே உங்களை வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ கொண்டு போனார்னா தாராளமாக போங்க, நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா வருங்க. ஆனால் ஏதோ ஒரு தோல்வி வந்ததற்காக நீங்களே அங்கே விட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஓடிடக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணணும். அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடக்கூடாது.
சில நேரத்துல ஆண்டவரா உங்களை கொண்டு போயிடுவாரு. நீங்க வெட்கப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை கொண்டு போவாரு. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டான். அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவனை வச்சுக்கல. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் வெளியே அவனை கொண்டு போனாரு. வெளியே கொண்டு போய் கர்த்தர் அவனை உருவாக்கி திரும்ப சகோதரர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். அப்ப சில நேரத்தில் நம்மளை வெட்கப்படுத்துற ஜனங்கள்ட்ட இருந்து கர்த்தரே கொண்டு போவார். கர்த்தர் கொண்டு போனார்னா உங்களை அங்கிருந்து உருவாக்கி கர்த்தர் ஆசீர்வதிச்சு திரும்ப அவனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மகிமையா இருக்கும், வெற்றியா இருக்கும். நீங்க சந்தோஷப்பட்டு கழுவி இருப்பீங்க. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால ஆண்டவரே நான் உங்க சமூகத்தை விட்டு போக மாட்டேன். சிலர் வந்து சர்ச்சை விட்டெல்லாம் போவாங்க. இந்த சர்ச்சிலையும் நிறைய நொடிஞ்சு போக பண்ற ஆவி இருக்கும் பாருங்க. அது சிலது அப்படியே சில திருச்சபையில கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். வந்த உடனே கேட்கறது ஏங்க இன்னுமா அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லி அப்படியே மனசை உடைக்கிறது திருச்சபையில் கூட. அதனால நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். வந்தனாலே அந்த பிள்ளை இது நான் நம்முடைய திருச்சபையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து கல்யாணமாகி ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே குழந்தை வயிற்றில் ஒன்றானே என்ன உனக்கு இன்னும் குழந்தை வரவே இல்லை, என்ன உனக்கு இன்னும் இல்லை, உனக்கு என்ன இல்லை. இந்த புள்ள ரொம்ப அவமானப்பட்டு மனசு இது பண்ணி எப்போ வந்தாலும் இப்படியே கேட்குறாங்க அங்கிள், நான் என்ன பண்ணுறேன்னே தெரில, அதனால நான் சர்ச்சுக்கு வரதே நிறுத்திட்டேன். அவள் எவ்வளோ பெரிய விஷயம். ஒருத்தருடைய வாழ்க்கையை கட்டணுமா உடைக்கணுமா? நம்ம தானே கட்டணும். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க செய்யாதீங்க. திருச்சபைக்கு வந்தீர்களா, வந்தா என்ன செய்தி மட்டும்தான் கேட்கணுமா? நல்ல செய்தி மட்டும்தான் கேட்கணுமே தவிர கெட்ட செய்தியை என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, கேட்கக்கூடாது. இங்க வந்து காதையும் கழுத்தையும் அப்படி தடவிட்டு இருக்க கூடாது. என்ன காதில் ஒண்ணுமே இல்லை, என்ன உனக்கு கவரிங்கா இருக்குது, அடகு வச்சிருக்கிறியா, அதை பண்ணிருக்கேன், என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிற. ஒரு நாள் என்ன டல்லா இருக்கேன்னு கேட்டா பரவாயில்ல, டெய்லி அவங்களுக்கு சர்ச்சில் வந்தா இவங்களை பார்த்தோன்னே என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏன் டல்லா இருக்க? அன்னைக்கு குளிச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்தால் கூட எனக்கு கேட்பாங்க தெரியுமா? ஏன் டல்லா இருக்க? இது எதுக்காகன்னா நம்மளை நொடிஞ்சு போக பண்றதுக்கு. நீங்க வந்து டல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான் டல்லே ஆயிருவீங்க நீங்க. அதுவும் கேர்ள்ஸ் பிள்ளைகள்கிட்ட மட்டும் இது சொல்லவே கூடாது. நெகட்டிவ் மாதிரி உன் கண்ணு ஏன் அப்படி இருக்குது, உன் மூக்கு ஏன் அப்படி இருக்குது, உனக்கு ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா போதும். அவ்வளோதான், நான் நல்லா இல்லை, என் மூக்கு நல்லாவே இல்லை, என் கண்ணு நல்லாவே இல்லை, என் ட்ரெஸ் நல்லாவே இல்லை, நான் நல்லாவே ஃபீல் பண்ணலை, போலாமா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகில்லை. அப்படி நொடிஞ்சு போகிறதுக்கு நம்ம ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. அதை எப்படி எடுக்கணும்னா ப்ளஸ்ஸாக தான் எடுக்கணும். எனக்கு என் தேவன் என்னை அவங்களுக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தர் நடக்கும். உங்கள் வருத்தங்களை எல்லாம் நம்மளை உடைக்கிறது, நம்மளை வந்து ஃபீல் பண்ணி உட்கார வச்சிடக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போகும்போது கர்த்தர் நம்மை அழகாய் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து சில நேரம் ரொம்ப அடுத்ததாக வந்து காலதாமதம் ஆகும்போது இன்னொரு தவறான முடிவு என்ன அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு பெரிய வைராக்கியம் வந்துடும். என்ன வைராக்கியம்னா தப்பான வைராக்கியம் வரும். அப்படின்னா அவங்க வந்து அப்படியே என்ன சொல்றது, அப்படியே அரகண்டா மாறுற மாதிரி மாறிடுவாங்க, அப்படியே பழி வாங்குறது மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னா இது உதாரணம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு தங்கச்சிக்கு வந்து திருமணம் லேட் ஆகுது. லேட் ஆன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிக்டாக் போயிட்டாங்க. எதுக்கு? திருமணம் லேட் ஆகுதுன்னு உடனே எங்க போயிட்டாங்க? அந்த வெறுப்பை, தனக்குள்ளே இருக்கிற வெறுப்பை எப்படி இவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியல. அதனால அந்த வெறுப்பை வந்து கொட்டுறாங்க. வெறுப்பை கொட்டுறதுக்கு ஒரு தவறான பாதையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் அப்படி பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? ஏன் எல்லாரும் பண்றாங்களா, அவங்கள போய் கேட்க வேண்டியதுதானே, என்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க? ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஆபத்தா மாறிடுச்சு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிலது வந்து காலதாமதம் ஆகும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா வெறுத்துறாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க நேசிக்கணுமே தவிர ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, மனசை வெறுத்து டிக்டாக் எல்லாம் போயிடாதீங்க. அவன் அதை மனசை விட்டுட்டேன் நான் அப்படின்னா, மனசை விட்டுட்டதை அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் காமிக்கணும். அப்படி நான் அப்படிதான் பண்ணுவேன். குடிக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னா குடிக்க மாட்டேன். சாப்பிட்றியா அப்படின்னா, ஏன் நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? ஹலோ, நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? அம்மா தலையை சீவிட்டு கொஞ்சம் வெளியே வாமா. ஏன் நான் தலையை சீனா தான் பார்ப்பாங்களா? தலையை சீல பார்க்க மாட்டாங்களா? அம்மா மூஞ்சியை கொஞ்சம் கழுவிட்டு வாமா, ஜொல்லு அடிச்சிட்டு இருக்குமா, இப்போதான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு. இருந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன? உடனே அந்த என்னன்னா அந்த தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை அவங்களால எதிர்கொள்ள முடியாததுனால அவர்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு வாழ்க்கைக்கு நேராக போடுறாங்க. பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரோ ஒருத்தருக்காக இந்த சூழ்நிலை இருக்கலாம். நீங்க யார் அப்படி நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்காக நீங்க போய் அங்கேயும் இங்கேயும் போய் வந்து இது பண்ணிடாதீங்க, மாட்டிக்காதீங்க. ஆண்டவர் செய்வார், கண்டிப்பா செய்யத்தான் போகிறார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செய்வார். ஆனா நீங்களா வந்து காலதாமதம் ஆகிறதுக்காக இப்படி ஒரு செயலை செய்துவிட்டு நீங்க கஷ்டப்படவே கூடாது. அது கடைசியில எப்படி வரும்னா உங்கள் பேரை வந்து ரொம்ப வந்து கெடுத்துரும்.
ஆமென் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, காலதாமதம் ஆகிறதுனால இன்னொரு மிகப்பெரிய தவறு பண்ணுவாங்க. என்னன்னா, ரொம்ப இறங்கி போவாங்க. என்ன பண்ணுவாங்க? ரொம்ப இறங்கி போயிடுவாங்க. காலதாமதம் ஆயிடுச்சா, அந்த லேட் ஆயிடுச்சா, திருமணம் ஆகுது லேட் ஆயிடுச்சா, மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய லெவலில் பேசிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை எனக்கு இப்படி வரணும், பொண்ணு எனக்கு இப்படி வரணும் அப்படின்னு. இப்போ காலதாமதமான உடனே என்ன பண்ண தெரியுமா, எப்படியாவது கல்யாணம் ஆனா சரி, அது குருடோ நொண்டியோ, அது முடமோ நொண்டியோ பரவாயில்ல, சரி ஓகே சொல்லு, ஓகே சொல்லு, இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கல பரவாயில்ல எடுத்துக்கலாம், பாஸ்டர் பென்ஸ் கொடுத்துருவார். அபிஷேகம் வரல பரவாயில்ல, வச்சிருவோம் நம்ம. என்ன அப்படின்னா, இந்த காலதாமதம் ஆன உடனே சிலருடைய மனசு எப்படி போகுது அப்படின்னா, அதுக்காக காலதாமதம் ஆன உடனே நீங்க வந்து பெருசா யோசிக்கணும்னு நான் சொல்லல. சரி, இதுவும் ஆபத்து, சிலருக்கு அந்த ஆபத்தும் இருக்கு. என்ன அப்படின்னா, காலதாமதமானாலும் நான் பிடிச்ச புடியில இருந்து நான் விட மாட்டேன், என்னுடைய பூனைக்கு 3 கால்கள் தான் இருக்கின்றன அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிலர் அப்படிதான், எனக்கு அப்படிப்பட்ட மாப்பிளை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு டாக்டர் தான் எனக்கு கிடைக்க போறாரு அப்படின்னு. அவருக்கு டாக்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்க டாக்டரா இருந்தா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நர்ஸா இருந்தா கூட பரவாயில்ல. புரியுதுல்ல? நீங்க ஒரு நர்ஸா இருந்து ஒரு டாக்டரை கேட்டீங்கன்னா கூட சரி ஓகே ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு. நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம ஆளை கிச்சன்ல அவ்வளோதான் பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்காங்க, எனக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் காமிச்சாரு, எனக்கு ஒரு டாக்டர் வருவார் அப்படின்னு காமிச்சாரு அப்படின்னு உடனே கனவுல காண வேண்டியதா? சரி, ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனம் பண்ணி அப்படி கொடுக்கட்டும். ஆண்டவர் தயாளனா இருக்கும்போது நம்ம ஏன் வன்கணனா இருக்கணும்? இல்லை, அதுவும் நமக்கு ஆபத்தான். ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கட்டுமே, நீங்க டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு வாங்கல, அது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா என்ன பண்ணனா, சிலர் வந்து அதையே வச்சுட்டு அவங்க அதுல இறங்கவே மாட்டாங்க. பாருங்க, இறங்கவே மாட்டாங்க. நீ நினைச்சுக்கிறது தப்புமா, அப்படி இருக்கும், உனக்கு கற்பனை இருக்கலாம், உனக்கு யோசனை இருக்கலாம். அதான் கடந்த நாட்களில் நம்முடைய பேப்பர்ல அனிதான்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டால. என்னன்னா, நீட்ல வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக. அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நான் டாக்டர் ஆயிடுவேன் படிச்சு 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 எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அதுக்கு கிடைக்கலன்னு உடனே அந்த அப்செட்டை தாங்க முடியாம அவ்வளவுதான் சூசைட் பண்ணிட்டா. நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? எப்படி இது நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்பனை பண்ணினா ஒன்று நமக்கு நடக்கவில்லை என்பதற்காக நம்முடைய உயிரை மாற்றிக்க முடியுமா? நம்ம அப்படி இதுக்கு இருக்க முடியாது. ஓகே, அன்னைக்கு ஆண்டவர் அப்படி சூழ்நிலையில பேசியிருப்பாரு, இன்னைக்கு மாறிடுச்சு, சரி. அதனால இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்னன்னா மிகப்பெரிய ஆபத்து. நீங்க காலதாமதம் ஆகிறது என்கிறதற்காக, நடந்தா போதுன்றதுக்காக ரொம்ப இறங்குறதும் தப்பு. அதே நேரத்தில் நான் பிடிச்சதுக்கு அவ்வளவுதான், நான் இப்படி ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்னு நினைச்சு எதுலையுமே விட்டு கொடுக்காம அவ்வளவுதான் உங்களுக்கு. அதுவே சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் விட்டே கொடுக்க மாட்டேன், எனக்கு 100 மார்க்னா 100 மார்க். இவங்களா ஒரு அஜெண்டா போட்டு வச்சிருப்பாங்க, முடி இவ்வளவு இருக்கணும், கலர் இந்த அளவு இருக்கணும், காது இவ்வளவு நீளமா இருக்கணும், மூக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கணும், அவ்வளவு ஹைட் இந்த அளவுக்கு உயரமா இருக்கணும், அவர் வெள்ளை சட்டை போட்டிருக்கணும், பேண்ட் போட்டிருக்கணும். அதான் இப்போ நேற்று சொன்ன இல்லை, சிலர்லாம் சொப்பனமெல்லாம் பார்த்துருப்பாங்க வெள்ளை சட்டை போட்டு வர மாதிரி. அந்த வெள்ளை சட்டையே தேடிட்டு இருந்தா எங்க போறது? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நீங்களாகவே ஒரு அஜெண்டாவை உங்களுக்கு முன்னாடி போட்டுட்டு, அப்ப பாஸ்டர் தப்பா, அப்ப நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா ஆண்டவர் செய்யறேன்னு சொல்றாரு, ஏன் அப்ப தரமாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு எதோட சேர்க்கணுமோ அதோட தான் நீங்க சேர்க்கணும். நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு குடிகாரர் வராரு, அதான் எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பயங்கரமான ஒரு குடிகாரர் வந்து அவர் வீட்டில் போகும்போது அவ்வளோ ஃபுல் தண்ணி அடிச்சிருப்பாரு. அப்படியே வந்தாலே நமக்கு அந்த நாத்தம் அடிக்கும், வாடை அடிக்கும். என்கிட்ட சொல்லுவார், என்னை பார்த்து மச்சான்னு கூடுவார், தோலை தட்டி, மச்சான் இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ண மச்சான். எத்தனை மணி நேரம்? 1/2 மணி நேரம் ஜோம் பண்ண. சும்மா ரூம்ல அக்னி இறங்கிருச்சுன்னு, சும்மா அக்னி ரூம்ல இறங்கிருச்சு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு பாருங்க. அந்த அபிஷேகத்தோடயே போய் ஒரு பிசினஸ் பேசினேன், 2 லட்சம் ரூபாய் லாபம் மச்சான். யாருக்கு? தண்ணி அடிச்சு ஃபுல் தண்ணி ஃபுல் போதை. இன்னைக்கு அவருக்கு பிசினஸ்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாமா. 2 லட்சம் ரூபாய் யார் கொடுத்தாதாமா? ஏங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு யாராவது கர்த்தர் கொடுப்பாரா? இந்த போடா இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டு வா அப்படின்னு நான் கொடுப்பாரு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு சேர்க்கறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது. எல்லாத்தையும் கொண்டு எல்லாத்தோடையும் சேர்த்த முடியாது. எனக்கு கர்த்தர் அப்படி சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி காமிச்சிருக்காரு, அப்படி காமிச்சிருக்காரு. நீங்க வாழ்க்கையே சரியில்லை. ஆலயத்துக்கு வந்த உடனே இப்ப வாக்குத்தத்தம் என்கிறது 1000 பேர் வர்றாங்கன்னா 1000 பேருக்கும் உரியதுதான். ஆனா எந்த பாத்திரம் தகுதி உள்ளதோ அந்த பாத்திரத்துக்கு மட்டும்தான் அது நடக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு எல்லாருக்கும் பேசுறாரு, எல்லாருக்கும் பெய்யப்பட்ட மழை. ஆனா யார் பாத்திரத்தை நிமித்தி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மழை பெஞ்ச தண்ணி விழுகும். கவுத்தி வச்சுட்டு மழை பெய்தமா, கவுத்தி வச்சிருக்க பானையை கவுத்தி வச்சிருக்குது, அது எங்க நிற்கும்? ஆனா எனக்கும் கிடைச்சு அப்படின்னு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு, அதனால 2 விஷயத்தை கத்துக்குங்க. ஒன்று, நீங்க ரொம்ப ரொம்ப இறங்கி போக வேண்டாம். அதே நேரத்தில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது கொஞ்சம் முன்ன பின்ன என்ன பண்ணி தான் ஆகணும். கேட்கல நிறைய பேருக்கு, சிலருக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது.
கொஞ்சம் இறங்கி போமா அப்படின்னா ஒரு ஒரு 35 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒருத்தர் வரும்போது இப்போ 40 சம்திங் ஆகும்போது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு கணவனாரையோ ஒரு மனைவியோ பார்ப்போம். பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்ப்போம். பார்த்த உடனே சரி ஓகே, கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் நடத்துவார், நம்முடைய உடல் தோற்றத்தை விட வெளி தோற்றத்தை விட ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு முக்கியம், ஆண்டவர் நம்ம நடத்துவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே இறங்கி போய் அப்படி பண்ணால் பரவாயில்ல. சிலர் வந்து வர்ற மாப்பிள்ளைங்க எல்லாத்தையும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. வர்ற பையனை எல்லாத்தையும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வர்ற பொண்ணை எல்லாத்தையும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் சொன்ன இந்த இடத்துல மச்சம் இருக்கா, அதனால வேணாம் பாருங்களேன். எங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்களெல்லாம்? ஏன்டா அந்த பொண்ணு வேணான்றன்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குது அப்படி, அதுக்கு என்னடா போய் நீ அழிக்கவாடா முடியும்? அப்போ ஒரு காரணம் பாருங்க, என்ன காரணம்? அதனால அது ஒரு காரணமா? அது ஒரு காரணமா? சில காரணமே இல்லாதத உங்க கையில நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை நாள் நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து ஒரு காரணமே இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே. இதெல்லாம் ரொம்ப நீங்க வந்து அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இது எல்லாத்துக்குமே. அப்படி முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காலதாமதம் ஆயிட்டே இருக்கும். இது சாதாரணமா இதுல ஒன்றும் ஆக போறது நீ எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தா வந்து ரொம்ப ரிஸ்க். கொஞ்சம் அப்படிதான். முதல் தேவை என்னன்னா கர்த்தர் சித்தம் தான் நமக்கு தேவை. அதற்கு பிறகு 1000 தடைகள் இருந்தா கூட நான் நம்புறேன் அது எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்றதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் வந்து திருமணத்திற்காக பாஸ்டர் அம்மாவை போய் அந்த பேசி அந்த 10 ரூல்ஸ் போட்டோம் பாருங்களேன். அந்த 10 ரூல்ஸ் போட்டோடனே குடும்பமே அப்படி கதி கலங்கி போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, என் கூட வந்தவங்களும் எதிர்பார்க்கல, நான் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை. இங்கேருந்து ஒரு 7-8 பேரை நான் கூட்டிகிட்டு போனேன் வேனில். அவங்களுக்கு எதுவும் சொல்லலை, நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. எனக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் கர்த்தருக்கு சித்தமா இல்லையா இந்த பொண்ணு அப்படின்னு இதில் தான் நான் நிரூபிப்பேன்னு அடையாளம் வேற கேட்டிருந்தேனே. அதனால 10 கேள்வியை கேட்டோன்னே எங்க நான் கூட்டிகிட்டு போனவங்களுக்கும் என் மேலே கோவம், அவங்க அம்மா அப்பா மச்சான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரு மாதிரி கத்தி கலங்கி போயிருக்கிறாங்க. அப்போ நான் முன்னாடி சேரில் உட்காந்துருக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா என்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பொண்ணுக்கு வந்து வீசிங் இருக்குது அப்படின்னு. சரி அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை ரொம்ப ஹெவியாக வரும், இல்லை நீ உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னு, எனக்கு தான் இப்போ சித்தம் இதில் 3 தானே சித்தம் கேட்டிருக்கிறேன். நான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீசிங் வந்தால் என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் சரியான என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் ஒரே நாளையும் சரி பண்ணுவார், திருப்பி அங்கே போனாலும் நம்ம வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை பெரிய விஷயமாவே எடுக்கலை. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாசமாட்ட கேட்டேன், உங்க அம்மா இப்படி சொன்னாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டேன். கதையா சொல்றாங்க. சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு பாதி நாள் தான் போயிருக்கேன், ஹாஸ்பிட்டல் தான் படுத்து கிடப்பேன். எங்க அப்பா என்ன சின்ன வயசுலயே தூக்கி இயேசுவே இந்த குழந்தைய எடுத்துக்க, எனக்கு வேண்டாம், இந்த குழந்தை சாவுக்கு போராடிட்டு இருக்கு, இந்த குழந்தைய நம்மளால வளர்த்த முடியாதுன்ட்டாரு. நான் வந்து எப்பவுமே மேல் மூச்சு வாங்கிட்டு தான் இருப்பேன், மூக்கிலேயே குழாய் வச்சிருப்பாங்க, செத்து பொழைச்சேன். அடப்பாவி, இவ்வளோ பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்கா? ஆனா ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கேளுங்க, திருமணம் ஆனதுக்கு பிறகு அவ்வளவு மோசமான கிரிட்டிக்கலா இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு வரலங்க. இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. குழந்தையில அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்த அந்த அந்த பிரச்சனை அவ்வளவு ஹெவியா இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வரவே இல்லை. அப்ப வந்து சில விஷயங்களை வந்து நம்ம அதுக்காக வியாதி உள்ளவர்களை போய் நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்களை என்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க. சில காரணமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசா என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்க கூடாது. நம்மை நன்றாய் வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். திருமணமான யாராவது இந்த சத்தத்தை கேட்பீர்களே, ஆனால் திருமணம் ஆனதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கொடுத்த கணவனார், எனக்கு கொடுத்த மனைவி நீங்க சுகமா வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கண்டிப்பா கர்த்தர் அவளை சுகமா வைப்பா. ஆண்டவரால் அது முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப இறங்கவும் வேணாம், ரொம்ப உச்சாந்தலையில உட்காந்துருக்கவும் வேணாம். சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, ரொம்ப இறங்கவும் வேணாம், ரொம்ப உச்சிலையும் இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. நம்ம மீடியமா இருந்தா போதும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? இதுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமென். கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு காலதாமதம் ஆகிறதுனால ஒரு நாளும் நான் வந்து ரொம்ப இறங்கி எனக்கு நடந்தா போதும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் உங்களை கூட முன்னாடி வைக்காம நான் ரொம்ப தாழ்ந்து போயிடவும் கூடாது. அதே நேரத்தில் ஆண்டவரே காலதாமதம் ஆகும்போது இல்லை, நான் பிடிச்சதை வச்சிருப்பேன், நான் அதில் தீவிரமா நான் இருப்பேன், நான் அதை இறங்க மாட்டேன். அது ஒண்ணுதான், அதை விட்டு நான் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
எனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு அப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, நான் அப்படி சொப்பனம் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒன்னே ஒண்ணுல நான் பிடிச்சிட்டு நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும் ஜெபத்துல வைங்க. யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசுறாருன்னு மட்டும் எனக்கு தெரியுது. சிலர் வந்து காலதாமதம் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க. பாருங்க, எனக்கு நடக்காது, எனக்கு நடக்காது, இந்த ஜென்மத்தில் எனக்கு நடக்காது. ஆமா, அடுத்த ஜென்மத்தில் நடக்கும். சிலருக்கு உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் ஜென்மத்தை விசுவாசிக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் ஜென்மத்தை விசுவாசிக்க மாட்டோம், ஆனா வாயில நிறைய பேர் அறிக்கை சொல்லுவோம், இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடக்காது, இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்ணு கிடைக்காது, அவ்வளோதான், எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சிச்சு, எனக்கு வயசு போயிடுச்சு, இன்னும் என்ன. இல்லை, ஒரு நாளும் காலதாமதம் ஆகிறதற்காக எதிர்மறையாய் உங்க வாயிலிருந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பேசவே கூடாது. அதான் ஆண்டவர் வந்து மலையை பற்றி பேசுவதற்காக ஆண்டவர் சொல்லலை, மலையை பார்த்து தான் பேச சொன்னார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய இயலாமையை குறித்து எல்லாரிடத்துலையும் பேசுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு சிக்கு, எனக்கு சிக்கு, எனக்கு. நான் சொல்றேன், நீங்க மட்டும் இன்னைக்கு பலவீனமா இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஒரு 10 பேருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுங்கன்னு சொல்லுங்க, உண்மையிலே உங்களை அறியாமலே ஒரு பெரிய சிக்காயிடும். ஆனா உங்களுக்கு பலவீனமா இருக்கும்போது நீங்க நார்மலா எல்லாத்தையும் பேசுறது எப்பவும் வேற பேசுங்க, அந்த பலவீனம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்க பாருங்களேன், வந்து பார்க்கும்போதே தான் நமக்கு தெரியும் நம்ம நோயாளினே தெரியும். பாருங்க, நமக்கு நோயாளின்னு ரொம்ப எப்போ ஃபீல் ஆகும் தெரியுமா? கண்டினியூவா ஆள் வந்து நம்மளை பார்க்குறாங்க தெரியுமா? அப்போதாங்க நமக்கு ஃபீல், ஓ நம்ம படுத்துட்டோம் போல தெரியுது. அது வரைக்கும் நம்ம சுகமாக தான் இருப்போம், அது வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. வர்றவனும் சும்மா வரமாட்டாங்க பாருங்க. வந்துட்டு 2 ஆப்பிள் பழத்தை தூக்கி தலைமாட்டில் கொண்டு போய் வச்சுட்டு, என்ன போன வாரம் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதே மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, அவ்வளோதான், அவ்வளோ நாளைக்குள்ள அப்படி பொட்டுன்னு போயிட்டா, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. பொட்டுன்னு போயிட்டான்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதாம்மா. உங்கள் வாயை ஆஸ்பத்திரியில் போய் கழுவிட்டு வா முதல்ல. அதான் இனியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து உள்ள விடுறாங்க பாருங்க, இந்த வாட்ச்மேன் அவங்கள்ட்ட சொல்லியே அனுப்பணும் போல தெரியுது. இதே பாருங்க, நீங்கள் எதிர்மறையாய் பேசக்கூடாது உள்ளே போய் அப்படின்லாம் சிலருக்கெல்லாம் நோயாளியை பார்த்தாலும் அப்படிதான் போய் எங்க அவங்கள்ட்ட போய் என்ன பேசுறது இருக்குது. கட்டி வயிற்றுல என்ன பிரச்சனை, வயிற்றுல கட்டி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கட்டியா கட்டியா அப்படியே குரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க, கட்டியா கட்டியா அட கட்டின்னு தான் டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் இல்லை, அந்த அக்காவுக்கு வந்து வயிற்றுல இப்படி தான் கட்டி இருந்துச்சு, செக் பண்ணா கேன்சர் 4th ஸ்டேஜ். தொண்டை இப்படி போயிடும் பாருங்க, நான் இப்படி பேசுறேன், 4th ஸ்டேஜ் போயிடுச்சு. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவங்களெல்லாம் யார் அபிஷேகம் பண்ணி விட்டா, யார் அனுப்பி விட்டானே தெரியல. அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஒரு ஜெபம் பண்ணணும் நம்ம. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீய ஆவி படைத்தவர்கள் எல்லாரும் என்னை வியாதி விடும்போது வந்து பார்க்கவே வேண்டாம், இவங்களெல்லாம் அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி வச்சிருங்க ஆண்டவரே. இதுக்கு ஆப்பிள் பழத்தை தூக்கிட்டு போகவே வேணாம். எதுக்கு போகணும்? நான் சொல்கிறேன், இருக்கிற ஆத்மாவையும் பாதி உயிரே, அந்த அம்மா ஏற்கனவே பாதி உயிரில் போராட்டிட்டு இருக்கும், எனக்கு அதை வந்துச்சோ. இந்த அம்மா போய் பேசி முடிச்சோன்னா இருக்கிற உயிரும் போயிடும் பாருங்க. அடக்கம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அது இருக்கிற வரைக்கும் பேசுகிறத நிறுத்த மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, கேன்சர்னு பயப்படுறாங்க. அதுவாகவே இருந்தாலும் போன வாரத்தில் தான் அந்த ஒரு சிஸ்டருக்கு கர்த்தர் பரிபூர்ணமான சுகம் கொடுத்தாரு, இவங்களுக்கு பரிபூர்ணமான சுகம் கொடுத்தாரு. உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். நீ பயப்படவே வேணாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை சொன்னீங்கன்னா தானே ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒன்றும் இல்லைன்னு தான் ஃபர்ஸ்ட் வாயில சொல்லணும். அவர்கள் வந்து நமக்கு வேதனைன்னு சொல்லும்போது உங்கள் வாயிலேருந்து என்னதான் வரணும்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இனி மறக்காதீங்க. யாரும் உங்கள்கிட்ட வந்து பலவீனம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அது ஒன்றும் பண்ணாத அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லணும். அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றும் செய்யாதுன்னா சொல்லணும், செய்யும்னு சொல்லக்கூடாது. ஆமே, அது செய்யும்னா 1000 பேர் சொன்னாலும் உங்கள் வார்த்தை அப்படி இருக்குமானால் கர்த்தர் அதை நிலைப்படுத்துவார். அதான் நான் உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நம்ம திருச்சபைக்கு பக்கத்தில் ஒரு சிக்கன் கடை ஒன்று இருந்துச்சு. அதனுடைய ஓனர் வந்து ஒரு பக்கத்தில் தொண்டையில் இவ்வளோ பெரிய கட்டி அவருக்கு வந்துருச்சு. அவங்க அண்ணன் வந்து ஒருத்தர் சயின்டிஸ்ட், ஒருத்தர் வந்து டாக்டர். அப்போ அவருடைய ஆப்ரேஷன் வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் நடந்துருச்சு. சர்ச்சோட அங்கே இருக்கும்போது தொட்ட கடையில் உள்ள ஓனர். அப்போ அவர் வந்து ரொம்ப சோகமாக அந்த மூஞ்சில் அதை வச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஜோம் பண்ணுறதுக்காக போனேன். சரி, அவருக்கு பலவீனமாக இருக்குது, நம்ம ஒரு ஜோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவரை பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, ஃபாதர் இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் வந்து நடக்குது, டெல்லியில் தான் நடக்குது. ஆனால் வந்து 2 டாக்டர்ஸ் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று உயிர் போயிடும், இன்னொன்று நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் பழைய இது மாதிரி பேச முடியாது. இந்த 2யுமே சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்த வாயில் நான் வார்த்தையில் என்ன சொல்கிறேன்னா, சார் உங்களுக்கு உயிரும் போகாது, நீங்கள் திரும்ப பேசவும் செய்வீங்க சார். இந்த வார்த்தையை சொல்றேன், இதே வார்த்தையை நீங்க திரும்ப பேசி திரும்ப பிசினஸ் பண்ணுவீங்க சார், உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஜீவனோட தான் வருவீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே மட்ட கண்ணுல அப்படியே தண்ணி ஊத்துது. என்ன பிரதர், ஏன் பிரதர் அழுறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ஃபாதர், என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் என்ன வந்து இந்த பலவீனத்துல வந்து பார்த்தாங்க, ஆனா ஒருத்தர் கூட இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை.
எங்கள் அண்ணன் டாக்டர் கூட இந்த வார்த்தையை சொல்லலை. பட் ஃபஸ்ட் டைமாக உங்கள் வாயிலேருந்து நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி இந்த தொண்டையில் பேசுவேன், நீங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்கன்னாரு. ஜெபம் பண்ணேன். வெற்றியாய் ஆண்டவர் வந்து அவருடைய ஆப்ரேஷன் டெல்லியில் முடிஞ்சிருச்சு. வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய கடையை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணி திருமணம் பண்ணி குழந்தையோட கூட சந்தோஷமாக இருக்கிறாரு. சர்ச்சுக்குன்ற சிக்கன் வாங்கினா இன்னைக்கு வரைக்கும் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவார் அவர். நான் ஃபோன் பண்ணி இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு கேட்டால் சரி ஓகே அவ்வளோ. இன்றைக்கும் அவர் பேசிட்டு அவ்வளோ சுகமாக இருக்கிறார். அப்போ நான் நம்புகிறேன், நான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருந்து வருகிறது. அதனால் உங்கள் வாயிலிருந்து காலதாமதம் ஆகிறதுனால நீங்கள் ஒரு நாளும் நெகட்டிவாக என்ன பண்ணிடாதீங்கன்னா பேசவே பேசாதீங்க. என் தேவன் எனக்கு செய்து முடிப்பார். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜெபத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தராலே ஹல்லேலூயா மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போவது இல்லை.